பெரம்பூர் செம்பியம் பகுதியை சேர்ந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்டாங்கை இன்று இரவு 7 மணி அளவுல 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தனர். இவருடன் இருந்த இவரது நண்பர்கள் இருவரையும் அந்த கும்பலானது வெட்டி உள்ளது. இதில் படுகாயம் அடைந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்டாங் தற்போது அவரது உடலானது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலை காண்பதற்காக பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் சினிமா இயக்குநர்கள் ப. ரஞ்சித் உட்பட பலர் அங்கே வந்துள்ளனர். அவரை காண போலீசார் தரப்புல மறுப்பு தெரிவித்ததால அங்கு வாக்குவாதமானது நிலவி வரும் நிலையில தற்போது போலீசார் முதற்கட்ட விசாரணையை துவங்கியுள்ளனர். குறிப்பாக செம்பியம் காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் மொத்தம் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த கும்பல் யார் என கண்டுபிடிக்கும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றியும் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் அங்க சம்பவ இடத்தில் இருந்த அந்த மர்ம நபர்கள் பயன்படுத்திய 2 நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் கத்தி அரிவாள்கள் அங்கே விட்டு சென்றிருப்பதால் அதையும் கைப்பற்றி தற்போது தடயவியல் நிபுணர்கள் குழு அதனை ஆய்வு செய்து வருகின்றனர். கைரேகை பதிவுகளை வைத்தும் தற்போது போலீசார் முதற்கட்ட விசாரணையை துவங்கியுள்ளனர். ஏற்கனவே இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அந்த முன்விரோதம் காரணமாக இந்த கொலையானது நிகழ்த்தப்பட்டதா அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற சொத்துக்களை இவர் தொடர்ச்சியாக அந்த சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதால அதில் ஏதேனும் முன்விரோதம் ஏற்பட்டு இந்த கொலையானது நிகழ்த்தப்பட்டுள்ளதா என தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது மட்டுமின்றி ஒரு போலீசார் விசாரணையில ஒரு சுவாரஸ்ய தகவலும் கிடைத்துள்ளது. குறிப்பாக இந்த அவரது வீட்டிற்கு அருகே ஒரு பிரியாணி கடை இருப்பதாகவும் அங்கு உணவு டெலிவரி ஊழியர்கள் அதிகப்படியான நபர்கள் இருப்பதாகவும் அங்கே மறைந்திருந்த 2 நபர்கள் திடீரென மாறுவேடத்தில் புகுந்து இவர்களை வெட்டி சென்றிருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது அந்த 2 நபர்கள் அவரது நண்பர்களான வெட்டுப்பட்ட நபர்கள் பாலாஜி மற்றும் வீரமணி ஆகியோரிடமும் தற்போது செம்பியம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் ஏற்கனவே இவருக்கும் ஏதேனும் முன்விரோதம் இருக்கிறதா, என்ன பிரச்சனை என்பது தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு தற்போது தீவிரமாக குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.